குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கும் நம்முடைய திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த வகுப்பில் நாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கின்ற இந்த பதிகத்தினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சென்ற வகுப்பு வரை ஆடும் எனவும் திருப்பாட்டின் அமைந்த மூன்றும் என்கின்ற 838வது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த ஆடம் என பாட்டு, அதாவது இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பு இப்போ இன்னும் 2-3 பாடல் நிறைவாகிவிடும். நிறைவானதுக்கு பிறகு இன்றைக்கு உங்கள் கையில் வினாவிடை எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வினாவிடை வாங்கி எல்லாரும் அதில் இருக்கக்கூடிய நிறைய பிழைகள் அதில் இருக்குது. ஏன்னா அப்படின்னு எழுதி கொடுத்தது பிரிண்ட்டுக்கு போய் அப்படியே ப்ரூஃப் பார்க்காமலே பிரிண்ட்டுக்கு வந்துருச்சிங்க. ஏன்னா அதனால் டைம் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. சில பாடல்கள்லாம் நிறையா தவறு இருக்குது. அதில் அந்த விஷயத்தை நம்ம பார்த்து விட்டு அதில் இருக்கக்கூடிய சைவ அந்த விளக்கங்கள் சில அதில் நீங்கள் படிக்காத பாடங்கள் கூட அதில் வந்திருக்கும். உங்களுக்கு பாடமாக வந்து கம்பராமாயண விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த வகுப்பு நான் பண்ணி உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்ம முதல்ல இந்த முன்னாடி தொடங்கினதாகி அந்த வாழ்க அந்த பதிகத்தை கன்க்ளூட் பண்ணிவிட்டு அப்புறம் நாம் அந்த வினாவிடை வங்கி என்கின்ற அந்த பகுதிக்குள்ளே சொல்லுவோம். சரிதானே? எல்லோரும் வாங்கியாச்சு இல்லையா? சரி. இந்த 838வது பாடல் எந்த பாடலுக்குரிய விளக்கம் என்றால் வாழ்காந்திர தேவாரத்திலே 6வது பாடல். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பு மறுக்கும் என கேட்டீராயில் நாடும் திறத்தார்க்கு அருள் அல்லது நாட்டலாமே என்பது பாடல். இந்த பாடலில் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாருன்னா 3 செய்கை இறைவனுடைய செய்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுதல், கூற்றத்தை உதைத்தல், வேதத்தை பாடுதல். இது 3 செய்கையும் சிவபெருமான் செய்கிறார். இது 3மே பாருங்க ஒன்றுக்கொன்று முரணானது. ஆடுவது என்பது களிப்பு. களிப்பு என்பது சாதாரணமான மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம். சந்தோஷத்தில் ஆடுவது என்பது அதையும் பெருமான் செய்கிறார். அவரும் வழி இல்லாதவர் போல ஆடுகிறார். வலியுடையவன் எதிரியை கொள்வான், அவர்களை யமனை கொள்ளுகிறார். கொலை என்கின்ற தொழிலை செய்யக்கூடியவரிடத்தில் சாத்விகமான கொள்கைகளை பார்க்க முடியாது. அதே கொலை தொழிலை செய்த சிவபெருமான் வேதத்தையும் ஓதுகிறார். இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகிய 3 செய்கை இந்த பாடல்ல ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானிடத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் அல்லது பாவம் நீங்கனர். இது 3மே இறைவனுடைய புகழ். ஆடுவது, கூற்றத்தை உதைப்பது, வேதத்தை பாடுவது. இது 3மே என்னது? இறைவனுடைய புகழ் அல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்டீராகில் நாடும் திறத்தாருக்கு. இது 3ஐயும் சுவாமி ஏன் செய்கிறார் என்று யார் கேட்டாலும் அவர்களுக்கு என்ன பதில்? ஒரே பதில், அருள் அல்லது நாட்டலாமேனர். அருளை தவிர்த்து வேற எதுவும் அவர் செய்யவில்லை. அதனால அவர் ஆடுவதும் என்னதுதான்? அருள் தான். அவர் வேதம் பாடுறதும் அருள் தான், கூற்றத்தை உதைப்பதும் அருள் தான். இது 3மே அருள் என்கின்ற செய்கை தான் சொல்லப்படுகிறது. அதனால சிவபெருமான் ஆடுகின்றார் என்பது இங்கே நித்தியமும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது சாமி தான். சாமிக்குள்ளே தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம். அவருடைய வியாபகத்துக்குள்ளே தான் நாம் அனைவருமே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சமானது சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது, நித்தியமாக சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? எப்படி சொல்ல கொண்டா இதை? இந்த ஆகாயம் நம்முடைய இல்லை சனபங்கம் வந்து பௌத்தோட கொள்கை. நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஒரே இடத்துல நம்ம இருக்கிறோமான்னா சென்ற வினாடி இப்போ நம்ம கிழக்கு இருந்து மேற்கு மூவாகி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ மேற்கு இருந்து கிழக்க மூவாகிறோம். பூமி எப்படி தானே சுற்றுது? மேற்கே இருந்து கிழக்க சுற்றுது. அதனால சூரியன் அங்கேருந்து கிளம்பி மேலே வர மாதிரி நமக்கு தெரிகிறார். அப்போது இந்த வினாடியில் நான் அங்கே இருந்தேன்னா அடுத்த வினாடி நான் அங்கே இருக்கேன், அதுக்கு அடுத்த வினாடி அங்கே போயிடுறேன். ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த அமைப்பே சுற்றுறதுனால நமக்கு என்ன தெரியல? நாம் மூவாகி கொண்டே இருக்கிறோம், நம்ம அசைந்து கொண்டே இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியவில்லை. நாம் சுற்றும் பொழுது இந்த தரையே சேர்ந்து சுற்றுகிறது, தரை மீது இருக்கக்கூடிய கட்டடமும் சேர்ந்து சுற்றுகிறது, கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டடமும் அந்த சேர் சுற்றுகிறது, சேரில் உட்காந்துருக்கிறேன், நானும் சுற்றுக்கின்றேன். ஒட்டுமொத்த அமைப்புமே மூவ் ஆகிறது, அசைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு வினாடியில் நாம் இருந்த இடத்துல அடுத்த வினாடி நாம் இருக்கிறோமா? இல்லை, பூமி சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அசைந்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, பூமி ஒரு வட்டத்திலாம் சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் திரும்ப அடுத்த ஆண்டு திரும்பி இதே இடத்துக்கு வருவோமா? இப்போ பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. நம்முடைய கிளைமேட் அப்படிங்கிறது எதை வச்சு? ஒரு ஆண்டுக்கு 4-6 பருவங்கள் மாறுகிறது. மார்ச் மாதத்தில் பூமி இங்கே இருந்ததுன்னா திரும்பி அடுத்த மார்ச் மாதத்தில் இதே இடத்துக்கு திரும்பி பூமி வரும். அப்படி நம்ம பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா
சூரியனும் சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ சூரியனும் என்ன பண்ணுறார்? இடம்பெயர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். சூரியன் இடம்பெயரும் பொழுது பூமி சேர்ந்து இடம்பெயர்ந்துருவார். அப்போது சென்ற ஆண்டு எந்த இடத்துல சூரியன் இருந்தாரோ அந்த இடத்துல சூரியன் இந்த ஆண்டு இருக்க மாட்டார். விளக்கம் புரியுதுங்களா? சூரியன் யார் சுற்றுறாருன்னா அவர் பால்வீதி அண்டத்தை மையமாக வைத்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த பால்வீதி அண்டம் இருக்கக்கூடிய பிரபஞ்சமே அப்படி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் நாமளும் ஒரு வினாடியில் இருக்கிற நேரத்தில் அடுத்த வினாடியில் இல்லை, அடுத்த வினாடி அந்த வேற வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிடுறோம். பூமியும் மூவ் ஆகிறது, சூரியனும் மூவ் ஆகிறார். பிரபஞ்சமே ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன ஆகுது? உள்ளுக்குள்ளே அசைந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அசைவு எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக தான் சாமி ஆடுகிறார். அதனால தான் வேறு எந்த தெய்வத்துக்கும் இந்த ஆடல் என்கின்ற தத்துவம் காட்டி வைக்கப்படவில்லை. வேறு எந்த சமயத்திலுமே இந்த கொள்கையை எடுத்து அரசு காட்டப்படவில்லை. விளக்கம் புரியுதுங்களா? அதனால் அந்த ஆட்டம் என்பது உலகத்தினுடைய சலனம், பிரபஞ்சத்தினுடைய சலனம், நித்திய சலனம். அந்த சலனத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நீ இருக்கிறாய், எனக்குள்ளே தான் நீ இருக்கிறாய் என்பதை காட்டுவதற்காக தான் சாமி ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி அந்த ஆடும் எனவும் திருப்பாட்டு என்று அந்த பாடலுக்குரிய உரையை 838வது பாடலில் சேக்கழார் சாமிகள் பெரிய புராணத்தில் காட்டுகிறார்கள். ஆடும் எனவாம் திருப்பாட்டின் அமைந்த மூன்றோ நீடும் புகழோ பிறர் துன்பம் நீத்தற்கோ என்று தேடும் உணர்வீர். உலகுக்கு இவை செய்தது ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோர். அதனால் இந்த 3 செய்கையுமே மூன்றும் நீடும் புகழோ அல்லது பிறர் துன்பம் நீத்தற்கோ, அடுத்தவருக்காக செய்த காரியமா அல்லது அவருடைய புகழுக்காக செய்கிறாரா என்று கேட்டால் தேடும் உணர்வீர். உலகுக்கு இவை செய்தது ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர். இறைவனுடைய கருணை தான். அதனால் உயிர்களுடைய உய்வுக்காக சுவாமி செய்யக்கூடிய கருணை தான் இது எல்லாமே. ஆடுவது, பாடுவது, உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை தீர்ப்பது. இந்த இடத்துல கூற்றத்தை உதைப்பது என்பது என்னது? உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை நீக்குவது என்று பொருள். அதனால் கருணைத்திறம் என்றனர் கொள்கை மேலார் என்பது அந்த பாட்டு. அந்த பாடல் சென்ற போல விளக்கியாச்சு. இப்போ பார்க்க வேண்டிய பாடல் அடுத்த பாடலாகிய கடிசேர்ந்த எனும் திருப்பாட்டுனர். கருதும் கடிசேர்ந்த எனும் திருப்பாட்டு தொடங்குகிறது. அந்த பாட்டு தேவாரத்தில் எப்படி இருக்கு? கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டங்காட்டிட தாதை பண்டு முடிமேற் புடி சேர்ந்த காலை அறவெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல கேட்டும் அன்று. இந்த பாட்டு சென்றப்போ நடத்தினேன்னு நினைக்கிறேன். யாரும் வரலையா? சென்றப்போ இருந்தவங்க யாருமே இல்லைங்க. இப்போ தான் நடத்துகிறேண்ணா. சண்டேச நாயனருடைய அந்த அவங்க அப்பா செய்த தவறு என்ன அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னானே சென்ற வகுப்பு. அதாவது சேக்கரார் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்க்குடங்களை இடறினார். சண்டேச நாயனருடைய தந்தை எச்சதத்தன் அவருக்கு பேர். சண்டேச நாயனாருடைய தகப்பனாருக்கு பேர் என்ன? எச்சதத்தன். எச்சன் அப்படின்னா யாரு? யக்ஞ புருஷன். யக்ஞத்தில் அந்த அக்னி வளர்க்குறாங்க இல்லையா, அந்த அக்னிக்குரிய புருஷனாக இருக்கிறாங்க. அக்னிக்குரிய தேவன். அக்னி தேவன் கிடையாது, யக்ஞம் யாகம் என்பதற்குரிய புருஷன், யக்ஞ புருஷனாக. இல்லை, ஆகுதி சேர்க்கிறவங்க அக்னி. அந்த யாகம் என்கின்ற அந்த விஷயத்துக்குரிய புருஷன், யாக புருஷன் பேர். அவனு யக்ஞன், அதான் யக்ஞ புருஷன் பேர். அந்த யக்ஞ புருஷனை தான் எச்சதத்தன் என்று நம்ம தமிழ்படுத்திக் கொள்கிறோம். இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் என்று அவர் சேக்கரார் சாமி காட்டுவார். ஏன் அப்படின்னா, அந்த நல்வினையும் இருக்குது, தீவினையும் இருக்குது அவங்ககிட்ட. எப்படின்னா, சிவபூஜையினுடைய மகத்துவம் தெரியாத சிவபூஜைக்கு இடையூறாக இருந்தான். அதே சமயத்தில் சண்டேச நாயனையும் பத்து கொடுத்துருக்கான். அவன் பார்த்து 2 விஷயமும் அவன் செய்திருக்கிறான். நல்லதும் செஞ்சிருக்கான், கெட்டதும் செஞ்சிருக்கான். அதனால் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் என்று அவரை நம்முடைய சேக்கரார் சாமி அறிமுகப்படுத்துவார். அந்த எச்சதத்தனை, அந்த எச்சதத்தன் கிட்ட போய் சண்டேச நாயனாருடைய தன்மையை சொல்லுகிறார்கள். முதல்ல சண்டேச நாயனார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஓதுக்கடை அவங்க ஊரில் வேத பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு புனிட்ரா, அப்போ தான் கன்று போட்டிருக்கு அந்த பசு, அதை மேய்க்கிறது ஓடிட்டு வந்துட்டான் இடையன். அப்போ அந்த பசு அவனை முட்டுவதற்கு செல்லுகிறது. உடனே கழியால் அந்த பசுவை அடிக்கிறான். அதை பார்த்து மனம் புறாத சண்டேச நாயனார் பசுவினுடைய பெருமைகள்லாம் எடுத்து அவன்கிட்ட சொல்லுகிறார். நம்முடைய சிவபெருமான் ஆடுவதற்கு
பொருட்களை கொடுக்கக்கூடிய உரிமை சுரபி குளம் என்று சொல்கிறார். உரிமை சுரபி குளம்னார். சிவபெருமானுக்குரிய பொருட்களை கொடுப்பது அந்த உரிமையை பற்றது இந்த சுரபி. உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களும் வசிக்கக்கூடியது இந்த பசுவில தான். அதனால் இந்த பசுவை அடிக்கலாமா, இந்த நமக்கு பூசக்கூடிய திருநீரை கொடுப்பது இந்த பசு தான், அதனால் அந்த பசுவை எல்லாம் வணங்கணுமே தவிர்த்து அதை அடிக்கக்கூடாது, இது பெரும் பாவம்னு சொல்லி அவர் அந்த பணியிலேருந்து நீக்கி விட்டு இனிமேலுக்கு இந்த பசுக்களை நானே மேய்க்கிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார். பசு மேய்க்கிறாங்க, கொண்டு போய் பாலசாலைக்கு போகிறத விட்டுட்டு வாடு மேய்க்க போயிட்டார். அங்கே போய் ஆற்றங்கரையில் பசுக்களை மேய்க்கிறார். பசுக்கள் எல்லாம் காலையில் கறந்துட்டு தான் விடுவாங்க. வீட்டில் கறந்துட்டு விட்டால் அதுக்கப்புறம் சாயந்தரம் பொழுதுனையும் மேயும். மேய்ந்ததுக்கு பிறகு அன்றைக்கு அந்த சாப்பிட்டதுனாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய கன்றை நினைத்தும் பசுக்களுக்கு பால் மாலையில் சுரக்கும். உடனே வீட்டுக்கு போது மாலையில் பால் கறந்து கொள்வார்கள் வீட்டில் உள்ளவங்க. இதுதான் வழக்கமாக இருக்குது இது வரைக்கும். ஆனால் இவர் சண்டேச நாயனார் மேய்க்க ஆரம்பித்ததுலேருந்து பசுக்களுக்கு அதிகமான பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த மறை சிறுவர், சிறிய மறை பிள்ளையார்னு சொல்லுவார் சேக்கரார் சாமி அவரை. அந்த குழந்தையினுடைய அழகையும் அவருடைய ஞானத்தையும் பார்த்த பசுக்களுக்கு தங்களுடைய கன்றுகளுடைய நினைவு வந்ததுனால அதிகமாக பால் அங்கேயே சுரக்க ஆரம்பிக்கிறது. பாலெல்லாம் தானாகவே ஊற்ற ஆரம்பிக்கிறது. அப்போது அதை பார்த்த சண்டேச நாயனார் இந்த பாலை நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமே என்று நினைக்கிறார். அந்த பூஜை பொருளை பார்த்த உடனே அவருக்கு சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அது பூர்வ ஜென்மத்தினுடைய தாக்கம். நேற்று கூட வகுப்பில் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தோம். அவருடைய அந்த குடுமித்தேவருடைய நெருக்கம் ஏற்பட அவருக்கு இப்போ அண்டை வினை மூண்டழனார். ஞானசம்பந்தருக்கு அப்படி தான். அது வரைக்கும் அவருக்கு தோணவில்லை. சரியான காலகட்டம் வாய்க்கும் பொழுது அவங்க அப்பாவை காணணும்னு தேடின மாத்திரத்திலே என்னுடைய உயிருக்கு தாய் தந்தையாக சாமி அம்பாளோட நினைவு வருகிறது. அப்போ தான் அம்மே அப்பான்னு அழைக்கிறார். உரிய காலம் வரும் பொழுது அங்கே அது தூண்டப்படும். அதுபோல் அவருக்கும் சிவபூஜை செய்யணுங்கிற எண்ணம் வருகிறது. அந்த பாலெல்லாம் கறந்து வைக்கிறார். பாலெல்லாம் எதில் கறந்து வைத்தார் அதை பற்றி சேக்கரார் சாமி ஒன்றும் குறிப்பு கொடுக்கல. கறந்து வைத்தார்ன்னு இருக்கு. அதை பற்றி சிகிச்சை செய்யாமல் ஒன்றும் எழுதலை. ஆனால் நம்முடைய ஞானத்திரல் ஆசிரியர் சிவகுமார் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவார், மணியாற்றங்கரையில் அந்த காரியங்கள்லாம் செய்ய வராங்க இல்லையா, அந்த ஈமச்சடங்குகள்லாம் செய்து விட்டு பானைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நிச்சயமாக அந்த பானையை எடுத்து அவர் பயன்படுத்தியிருப்பாருன்னு அவர் ஒரு கருத்து சொல்லுவார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வேறு பானை இருக்கிறதுக்கு வழி அங்கே, ஏன்னா பாலை நிறைய கறந்து வைக்கிறாரு. பானை எங்கேருந்து கிடைக்கும் அவருக்கு? அப்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களை எடுத்து தான் அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அப்படி ஒரு யோசனை பண்ணி இந்த கருத்து வருவார். சார் சொன்ன கருத்து எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன், ஆனால் அது எங்கேயும் சிக்கே செய்யாமல் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பாலை கறந்து வச்சாருன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். எங்கேருந்து குடம் கிடைத்திருக்கும் தெரியவில்லை. அதனால் இந்த பாலையெல்லாம் கறந்து ஸ்தாபித்து வைக்கிறார். நம்ம எப்படி சிவபூஜைக்கு அந்த தண்ணீரை எப்படி நம்ம கட்டுவோமோ திருமஞ்சனம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது சாமிக்கு அது கவசம் ஊத்துறதுனால இதை மூடி அதுக்கு அபிமந்திரம் செய்து அதுக்கு அர்ச்சனை செய்து அப்புறம் தாளத்திரியம் கொடுத்து இது திக்பந்தனம் பண்ணி அப்புறம் தேனுமுத்திரை கொடுத்து வைப்பது ஸ்தாபித்து வைப்பதுன்னு பேர். அந்த தண்ணீரை தயார் பண்ணி வைக்கிறது, கலசமாக ஆக்கி வைப்பது. அப்புறம் உதக கும்பம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். உதகம்னா நீர், உதகம்னா நீர். அந்த தண்ணீரை கலசத்தில் சேமித்து அதை சாமியை ஸ்தாபித்து ஆவாகனம் பண்ணி வைக்கணும். ஆமாம், அப்படி வைத்துக் கொள்கிறார் இந்த பாலை கறந்துன்னு சொல்கிறார் சேக்கரார் சாமி. அப்புறம் கோயில் அப்படின்னா சாமியை சிவபூஜை பண்ணுறாருன்னா அதுவும் ஒன்றும் சாதாரணமாக சும்மா மண்ணை குமித்து வச்சார் அப்படின்னு தான் இல்லை. சேக்கரார் சாமி விரிவாக சொல்கிறார். சுற்றாலயங்கள் வகுத்தமைத்தார்னார். சுற்றி கோயிலுக்கு ஒரு சிவாலயமே அங்கே உற்பத்தி பண்ணுறாரு. அது எப்படின்னா சனிலிங்க பூஜை. சனிலிங்க பூஜை பண்ணாலும் சிவபூஜை பண்ணாலும் அது என்னது தான், அது சிவாலயமாகத்தானே பாவிக்கிறோம். உள்ள நுழைஞ்ச உடனே சூரியன் இருக்கார். அப்புறம் பச்சிமத்துவார பாலகர்கள்னு அங்கே 8 பேரை பூஜை பண்ணுறோம். அப்புறம் சாமி, அப்புறம் அம்பாள், அப்புறம் அந்த பக்கத்தில் குரு பீடம்னு குருநாதர்களை பூஜை பண்ணுறோம். அப்புறம் இங்கே வித்யாகுரு, அப்புறம் எல்லாரையும் பூஜை பண்ணுறோம். ரிஷபம் வைக்கிறோம். எல்லாரையும் தானே வச்சு தான் பூஜை பண்ணுறோம். சுத்தாலயம் எல்லாம் வச்சு பரிவாரத்தில் எல்லாம் யார் இருப்பாங்களோ அத்தனை பேரும் நம்ம விநாயகர், முருகர் அத்தனை பேர் வச்சு தான் பூஜை பண்ணுறோம். துங்க நீடு கோபுரமும் ஆலயமும் வகுத்தமைத்தார்னர். கோபுரம் கூட கட்டுறாராம். எல்லாம் கட்டி தான் சிவபூஜையை அவர் ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்குறோம். மணலாலயம் எல்லாம் பண்ணுகிறார். அதனால் வந்த மணலில் லிங்கம் மண்ணியின் கரைமேல்னார் அப்பர் சாமி. அதை ஞானசம்பந்தர். அதை அதனால் தண்டியாருக்கு அருள்கள் செய்தார் தலைவர் ஆப்பாடினார். அந்த ஆப்பாடிங்கிறது எங்கே இருக்குன்னா, அந்த கும்பகோணத்துலேருந்து நீங்கள் திருப்பனந்தாள் வர வழியில் சேங்கலூர் அப்படின்னு இருக்கும். கும்பகோணத்துலேருந்து திருப்பனந்தாள் சென்னை ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பனந்தாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பிஃபோர் உங்களுக்கு
சேங்கலூர்னு சண்டேச நாயனார் அவதாரத்தில்னா ஆர்ச்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ச்சி கொஞ்சம் தூரம் ஆர்ச்சி உள்ள போனீங்கன்னா சண்டேச நாயனார் அந்த இதுக்கு போகலாம், சேங்கலூர் போகலாம். ஆர்ச்சுக்குள்ள நுழையாமல் ரோட்லேயே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஆப்பாடி, திருவாப்பாடின்னு ஊர் இருக்குது. அந்த ஆப்பாடி மணியாற்றங்கரையில் அமைந்திருக்கு. அதுதான் சண்டேச நாயனார் மாடு மேய்த்து சிவபூஜை செய்த தலம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி தான் சண்டேச நாயனார் அமைத்த மூர்த்தின்னு கூட சொல்கிறார்கள். அந்த தலத்துக்கு பேர் ஆப்பாடி. அதுக்கு அப்புறம் சாமி தேவாரம் மட்டும் இருக்குது அதுக்கு. அதை சொல்லுவார். அங்கே அந்த ஆத்தி மரம்லாம் இருக்கும். அந்த ஆத்தி மரத்துக்கு கீழே தான் அவர் பூஜை பண்ணுறாரு. இந்த ஆத்தி மரமும் இருக்கும் இன்னமும் சண்டேச நாயனார் அவதாரம் அந்த சிவ பூஜை பண்ண க்ஷேத்திரத்தில். ரொம்ப பழமையான க்ஷேத்திரம் அது. தண்டியாருக்கு அருள்கள் செய்தார் தலைவர் ஆப்பாடி ஆரேம்பர் அப்பர் சாமி. அதை அங்கே சிவபூஜை நடக்குது, அபிஷேகம் பண்ணுகிறார் சாமி. அதை அந்த அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் இருந்து கொண்டு பார்க்குறான். ஏற்கனவே மாடு மேய்க்கிறவன் இப்போ பாலையெல்லாம் கறந்து மணலில் ஊற்றி கொண்டிருக்கிறான் பையன் என்று போய் சொல்லுகிறான். அதை அவன் ஆராய்ச்சி பண்ணவில்லை. பாலை கறந்து மணலில் யாராவது ஊற்றுவானா அதை பற்றி யோசிக்கல. நம்ம பிள்ளையாக இருந்தாலும் நம்ம சோதிச்சு பார்ப்போன்னு மறுநாளுக்கு மரத்தில் அமைந்து பார்க்குறான். வேலை நடக்குது. பார்த்த உடனே கூட்டு போய் கண்டிச்சுட்டு விட்டுறாரு. மறுநாள் அதே வேலை செய்கிறார். அப்போ தான் அடிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கோலை எடுத்து முதுகில் அடிக்கிறார். கொடிதாம் மொழி கூறி புடைத்தனன் அப்படின்னார். அடிப்பது கூட அவருக்கு தெரியவில்லை. சிவபூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தான் தன்னுடைய காலால் தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானேன்னு மணிவாச பெருமான் சொல்லுவார். இவர் சேக்கரார் சாமி என்ன சொல்வார், பார்க்குடங்களே இடறினாரும்பார். அந்த பால்குடம் சாமிக்கு பூசைக்கு வச்சிருக்கக்கூடிய பார்க்குடங்கள்லாம் எத்தி தள்ளினார்னு. நம்முடைய ஞானசம்பந்தர் என்ன சொல்லுகிறார், ஒருபடி மேலே போய் சாதை முடிமேல் சென்ற காலை அறவெட்டிடன்னு சிவலிங்கத்தையே அவர் சிதைத்தார் என்று சொல்கிறார். அதனால அந்த தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டி குழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடு மழுவாள் வீச. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடித்து கீழே போட்ட அந்த கோலையை எடுத்து இப்படி வீசுகிறார். அதுவே சென்று மழுவாகி காலை வெட்டுகிறதுன்னு பார்க்கும். அப்போது காலை வெட்டின மாத்திரத்தில் கீழே விழுகிறார். அவருடைய உயிர் போகிறது. உடனே சிவருமான் வருகிறார். அங்கே சிவருமான் என் பொருட்டு ஈன்ற தாதை தாளை எறிந்தாய், இனி உமக்கு அடுத்த தாதை நாம்னு சொல்லி சாமி தன்னுடைய முதுகில் தடவி கொடுக்குறார். ஆகத்து அடவியே ஆகத்தடவியேன்னு வரும். தன்னுடைய கொன்ற மாலையை கழட்டி அவர் தலையில் போடுறார். சாமி சாத்துறாருன்னு பார்க்குறோம். அது மேலே அவர் அருள் திருமேனியாக மாறுறாரு. அவருக்கு சண்டீசனமாம் பதமும் தந்தோம் என்ற அந்த சரித்திரம். அந்த சரித்திரம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சிவபூஜையை விட உயர்வான தவம் வேறு ஒன்றும் கிடையாது. சிவபெருமானுக்கு ஒரு பொருளை அர்ப்பணம் செய்கின்றோம்னா அதை விட வேறு விஷயம் கிடையாது. அதே மாதிரி சிவபெருமானை நிந்தித்து விட்டு ஒரு காரியம் செய்கிறோம்னா அதை விட அற்ப காரியம் ஒன்று கிடையாது. இதை தான் நமக்கு சித்தியார் ஒரு பாட்டில் சொல்லுவார். பரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாக நரரிடை பாலன் செய்த நன்மை தீமை தான் நன்மை ஆயிட்டேன். ஹோமங்கள் யாகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட பெரிய விஷயங்கள். அதை ஒருவன் செய்கின்றான். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் தானே, அது நம்மளை கூப்பிட்டான்னா கூப்பிடலாம் நல்ல காரியம் நடக்கட்டும் அப்படின்னு விட வேண்டியது தானே. ஆனால் சாமி அப்படி விடலை இல்லையா. வேதாகமங்களில் சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சிவருமானை நிந்தித்து செய்யத்ததாகிய ஒரு காரியத்தை சாமி என்ன பண்ணுறாரு, அழித்துடுறாரு. அதை ஆனால் தாய் தந்தையை யாரும் துன்புறுத்தக்கூடாது, தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும், தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லப்பட்ட தந்தையை ஒருத்தர் கொண்டார். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து சாமி தன்னுடைய சண்டேசன் என்ற பதத்தையே கொடுக்கிறார். இது முரண்பாடு இல்லையா இல்லையா. வேதத்தில் எது செய்ய வேண்டும் சொல்லப்பட்டதோ அந்த காரியத்தை செய்தவனுக்கு தண்டனையும், செய்யக்கூடாதுன்னு செய்த ஒரு காரியத்தை செய்தவருக்கு பதவியும் கொடுக்குறாரு சிவபெருமான்னா. இங்கே எது சொல்லப்படுகிறது, பிரதானம் எது அப்படின்னா சிவபக்தி தான் இங்கே பிரதானம். அதனால் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டது செய்கிறீங்களோ செய்யலையோ அது அடுத்த கட்டம். ஆனால் பிரதானமாக இருக்க வேண்டியது சிவபக்தி. இதை தான் நம்முடைய இந்த தண்டியடிகள் நாயனாருடைய புராணத்தில் வரும். மண்ணைக்கல்லில் பிராணிப்படும் வருத்த வேண்டாம் அப்படின்னா சமணரெல்லாம் போய், தண்டியடிகள் கண்ணு தெரியாதவர், அவர் சின்ன ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு சின்ன தடியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு கமலாலய குளத்து சமணரெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க திருவாரூரில் அப்படின்ட்டு. உடனே அங்கே இறங்கி அவர் கண்ணு தெரியாதவர் தூர்வாரி கொண்டிருக்கிறார் தானே. சமணரெல்லாம் பார்த்து பழிக்கிறான். இப்படி ஒத்தால இவ்வளோ பெரிய 5 வேலி கோயில் 5 வேலி குளம் 5 வேலிங்கிறாங்க திருவாரூரை. அந்த 5 வேலி குளத்தை நீ தூர்வார முடியுமா, உன்னால் முடியுமா, அதனால் விட்டுரு இந்த காரியத்தை. சரின்னு அவர் ஒன்றும் பதில் பேசாமல் இருந்தார் சாமி. உடனே இவன் என்ன சொல்கிறத கேட்காம பண்ணி கொண்டிருக்கிறான்னு அந்த கொட்டுனா மம்முட்டி அந்த பாட்டு தட்டி எல்லாத்தையும் பிடிச்சி கேட்டுட்டான். அப்போ அவ சொல்லுகின்றான், மண்ணை கல்லில் பிராணிப்படும் வருத்த வேண்டாம். மண்ணை வெட்டினீங்கன்னா கீழே இருக்கக்கூடியதாகிய மண்புழு முதலிய பூச்சிகள்லாம் வருத்தப்படும், அதை நீ செய்யாத அப்படின்னு.
வேறு ஒரு உயிரை துன்பப்படுத்தி திருப்பணி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்லையா? அப்போ அதுக்கு சாமி சொல்கிறார், தண்டியடிகள் நாயனார் சொல்கிறாங்க, திருவிழிகால் பூசும் சாந்தம் நீர் என புனையும் பிரானுக்கு ஆகும் பணிகள் நல் ஆசில் அறமாவது அறிய வருமோ உமக்குன்னு கேட்டார். சிவருமானுக்காக செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அறமாகும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னார். அதனால் பெருமானை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அறமாக முடியும். இதுதான் இந்த தாத்பரியம், இந்த சண்டேசனாருடைய சரித்திரனுடைய தாத்பரியம். அதுதான் இந்த பாடலில் சொல்லுகிறார். கருதும் கடி சேர்ந்த எனும் திருப்பாட்டில் ஈஸ்வர மறுவும் பெரும் பூசை மறுத்தவர்க்கு கோரல் முத்தி தரு தன்மை எதுகாதல் சண்டீசர்தம் செய்கை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் என்றார் பிள்ளையார்தாம். பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, தக்கோர்னா தக்கவர்கள்லாம் சொல்ல தக்கவர்கள், சரியானவர்கள், அது சொல்கிறதுக்குரிய தகுதி உடையவர்கள் அர்த்தம். தக்கோர் சொல்ல கேட்டனம்னர். கோரல் முத்தி, கோரல்னா கொள்ளுதல் அர்த்தம். இது நடத்தின மாதிரியே எனக்கு தோணுகிறது. வேற வகுப்புல சொல்லியிருக்கணும். மறுவும் பெரும்பூசை மறுத்தவருக்கு கோரல் முத்தின், அதை கோருகிறது நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அப்படின்னு மனு எழுதுனீங்கன்னாக்க எந்த ரூப் போடணும்? இந்த ரகரம் கோரல் பார்த்தீங்கன்னா கொலை செய்யறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல சின்ன ரகரம் போடணும், மரத்துக்குரிய ரகரம் போடணும். போட்டிங்கன்னா தான் அது கோரிக்கைன்னு ஆகும், விண்ணப்பம். இதை போட்டிங்கன்னா உனக்கு கொன்றுவேன்னு அர்த்தம். இது செய்யலைன்னா நான் உனக்கு கொன்றுவேன். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எழுதும்போது இந்த மாதிரி நீ எனக்கு நடவடிக்கை இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன்னு போலீஸ் மிரட்டுறது மாதிரி ஆகிடுவாது. நான் மறுத்தவருக்கு கோரல் முத்தி, கொலை பண்ணுறது. அதனால தான் நம்முடைய 63 நாயன்மாரையும் பாருங்கள், கையில் எல்லாரும் ஆளுக்கு பாதி பேர் ஆயுதம் வச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நாயன்மார் எல்லாரும் இருந்தாங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிடலாம், ஈபிக்கோப்படி. ஏன்னா எல்லாரும் அது ஆயுதத்தை, ஒருத்தர் நாக்கை வெட்டுறவங்க, ஒருத்தர் மூக்கை வெட்டுறவங்க, ஒருத்தர் கையை வெட்டுறவங்க, காலை வெட்டுறவங்க எல்லாரும் இருக்காங்க இதில் இல்லையா? எல்லாமே யாரோட செய்கை எடுத்தாலும் இன்றைய சட்டம் அதை ஒத்துக்கொள்ளாது. இந்த சட்டம் என்ன ஒத்துக்கொள்வது? பெருமான் அதை அங்கீகரிக்கிறார் இல்லையா? அரசனுடைய மனைவி அந்த அம்மா செய்யக்கூடிய தண்டனை ஒரு தப்பு, அதுக்கு மூக்கறிஞ்சு விட்டுறார் செருத்தனை நாயனார். ராஜா அண்டரும் அறிதற்கு செய்வதற்கு அறிய இந்த விஷயத்தை செய்தது யாருன்னு கேட்குறார். காடவர் கோன், சுந்தரமூர்த்தி சாமியோடைய காலகட்டம் அது. காடவர் கோன் அப்படின்னார். அந்த சுந்தரர் இதில் பாடுறாரு இல்லையா, தில்லை தேவாரத்தில் உரிமையார் பல்லவர்க்கும் திரைகொடா மன்னவனே மறுக்கும் செய்யுங்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டத்தில் ஆட்சி பண்ண பல்லவர், அந்த பல்லவர் யார் அப்படின்னா திருத்தொண்ட தொகையில் தெரிகிறது. திருத்தொண்ட தொகையில் கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கழற்சிங்க நடியார் கொமடியன்னு பதிவு பண்ணுறாரு. அதை அப்போ காக்கின்ற பெருமான் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் சொல்கிறார் இல்லையா? ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டத்தில் ஆட்சி பண்ண ராஜா யாருன்னு தெரிகிறது? காடவர்கோன் கழற்சிங்கன்னு தெரிகிறது. அந்த கழற்சிங்கன் அவர் தான் கழற்சிங்க நாயனார். அவருடைய மனைவி தான் சங்காதேவின்னு பேர், அவங்க பேர் சங்காதேவி. இந்த சங்காதேவிங்கிறவங்க ராஷ்டிரகூட மன்னருடைய ஒரு இளவரசி. அவங்க சமண பெண். அவங்க சிவபூஜனுடைய பெருமை ஒன்றும் தெரியல, சிவதரிசனத்துடைய பெருமை தெரியவில்லை. அதனால தான் ராஜா உள்ள சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வெளில வந்துடுறாங்க. பூ எடுத்து பார்த்தாங்க, உடனே மூக்க அரைஞ்சிட்டார். உடனே மூக்க அரைஞ்சிட்டா இப்படிப்பட்ட காரியம் செஞ்சது யாருன்னா நான் தான் பண்ணேன். ஏன்னா சாமியோட பூ எடுத்து பார்த்தாங்க. அப்போ எடுத்த கையெல்லாம் முதல்ல வெட்டணும்னு கையை வெட்டினார். இவர் எடுத்த கையை மனைவி கையை வெட்டினார். இன்றைக்கு மனைவி நம்ம கணவனுக்கு உரிமையான பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் மனைவி அடிக்கிறதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடாது. உடனே போலீஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க நீங்கள் அதை இல்லையா? இன்றைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாயனார் கலிக்கம்ப நாயனார்னு, அவர் என்ன பண்ணுறார், முன்னாடி அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் வேலையை விட்டு போயிட்டார், ஏதோ காரணத்தினால வேலையை விட்டு போயிட்டார். வேலையை விட்டு போய் அவர் அடியார் ஆகிட்டார். ஏதோ சமயத்துக்கு எடுத்திருப்பார், திராட்சம் தரித்துட்டு இருக்கார். சரி, அவங்க வீட்டில் விசேஷம் ஒன்று ஏதோ வச்சிருக்காரு, சாமி ஆயிரத்தி பூஜை வச்சிருக்காரு கலிக்கம்ப நாயனார். அடியார்கள்லாம் பாத பூஜை நடக்குது. அம்மா நாயனாருடைய வீட்டுக்கார அம்மா தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, பாத பூஜை நடக்குது. அந்த இடத்துல ரொம்ப துல்லியமாக சொல்லுவார் சேக்கராட் சாமி. அந்த அம்மையார் மீது எந்த தப்பு இல்லாத மாதிரி காட்டுவார் சேக்கராட் சாமி. இன்னைக்கு இவர் தான் வேணுங்கன்னு வெட்டினா மாதிரி காட்டுவார் சேகர். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவார், தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கும் போது இந்த அம்மா அப்படி நிமிர்ந்து பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது அந்த தண்ணி தானாக நின்றுதாமா. ஐ மீன் கவனம் சிதறல். அது இவங்க பர்பஸாக நம்ம வீட்டு வேலைக்காரராச்சே, இவர் முன்னாடி நம்மகிட்ட வேலை செஞ்சவராச்சே, அதனால தண்ணீர் ஊற்ற வேணாம், இவருக்காக காலையில் நம்ம போய் கழுவுறது
அப்படின்னு இவங்க நினைச்சாருன்னு சேக்கராய சொல்ல மாட்டார். அதை தண்ணி ஊத்துறது அப்படியே கொஞ்சமா அப்படியே நின்றுச்சு, தாரை நின்றுது. உடனே இப்படி நிமிந்து பார்த்தாரு, ஓ இவர் நம்ம வீட்டில் வேலைக்காரர்னு நினைச்சு ஒரு காலில் தண்ணி ஊற்ற மாட்டாரா போட்டிருக்குன்னு அந்த சிவபூஜைக்கு உரிய அந்த பூஜை பொருள் வீணாக போயிடக்கூடாது என்ன பண்ணாராம், அந்த கலசத்தை வாங்கிட்டாரான் கையில். அவங்க வச்சுருந்தாங்களே குடம், தண்ணி குடம், அதை வாங்கி கீழே வச்சுட்டு கத்தி எடுத்து 2 கை வச்சுட்டார். உடனே இந்த கை மொழி உனக்கு இருக்க வேணாம், சிவபூஜைக்கு தண்ணி வார்க்காத இந்த கை உனக்கு மொழி இருக்க வேணாம் அப்படின்னு கையை பிடிச்சி வச்சார். இன்னும் பார்ப்பதுக்கு என்ன இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் பக்தியா, இப்படிலாம் செய்யலாமா, இன்னும் விமர்சனத்துக்கு உட்படுவது போல இருக்கிறது இதெல்லாம் பார்ப்பது இல்லையா. ஒருத்தர் மனைவியை கொடுத்துட்றார், ஒருத்தர் குழந்தைய கொடுத்துட்றார் இல்லையா, ஒருத்தர் நாக்க வெட்டுறார், ஒருத்தர் சத்தியநாயனார், ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க அபசாரமாக பேசினாங்கன்னா கையிலே வச்சிருப்பார் குரடு, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவார். அவ்வளோதான், நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவாங்கிறோம்ல, அது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஆட்கள் இல்லையா, நாக்கை இருக்கிறது, மூக்கை இருக்கிறது. இன்னொருத்தர் திருவரையாக்களி அப்படின்னார், கோட்புலி நாயனார்னு. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் தனியாக மளிகை ஜாமான் வாங்கி வச்சுட்டேன், இது சிவருமானுக்குள்ள தலையைக்கு உள்ள பொருட்கள் இதெல்லாம் அப்படின்னு சாமிக்கு தனித்தனியாக, குடும்பத்துக்கு தனியாக நெல் வச்சுட்டு போகிறாரு, சாமிக்கு தனியாக நெல் வைக்கிறார். திருவரையாக்களி இது யாரும் எடுக்கக்கூடாது, பஞ்சகாலம் வந்தது சாப்பிட்டாங்க, எடுத்து வந்தால் வாங்கி கொடுத்துடலான்னு. உடனே வந்து பார்த்தார், சாமியோடைய பொருள்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அந்த சாப்பிட்ட அத்தனை பேரையும் ஒரு வீட்டு உள்ள விட்டு வெட்டுறார், ஒருத்தரால் வெட்டுறார். அம்மா, அப்பா, மனைவிகள், குழந்தைகள், மச்சான், மாமா, அத்தனை பேரையும் வெட்டுறார். கடைசியில் ஒரு கை குழந்தை அதையும் வெட்டணுமா, அது சாப்பிடலேனா, அந்த பாலை குடிச்சது இல்லையா, அந்த சாமிக்கு உள்ள நெல்லை தின்னவருடைய பாலை குடிச்சது இல்லையா, அதுவும் கொள்ளத்தக்கதானே அதே வெட்டுறார். என்ன பார்க்கணும், இது மட்டுமா, தன்னைத்தானே மயத்துக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரை பார்க்குறோம். அதனால் அப்படி எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்துக்கு ஒவ்வாததாகத்தான் இருக்குது நாயன்மார்களுடைய காரியங்கள் எல்லாமே. ஆனால் அவர்களெல்லாம் நாயன்மார்கள் என்ற பட்டத்தில் இருக்க காரணம், இருக்க வேண்டியது எல்லாமே சிவபக்தி. எல்லாத்துலேயும் பிரதானப்படுவது என்ன, சிவபக்தி தான் அங்கே பிரதானப்பட வேண்டும். அதை சாமி பார்த்துப்பார். அதனால சிவபக்தி தான் பிரதானம், அதனால் சிவபக்தி வைத்துக்கொண்டு நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு பெயரிடக்கூடாது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ இல்லையா, இவர்களுடைய காரியத்தை அங்கீகாரம் பண்ண வேண்டியது யார், சாமி தான் பண்ணுவார். அதனால நாயன்மார் பேரே நானும் இன்னைக்கு கழுத்த இருக்கிறேன், மூக்க இருக்கிறேன், நாக்க இருக்கிறேன், ஆளுக்கு கையில் ஒரு கத்தி எடுத்து அலைய முடியாது இன்னைக்கு இல்லையா. நாயன்மார்களே சாத்விகமான பக்தி செய்வர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சிவகாமி ஆண்டார்னு இருக்கார், காலையிலே எழுந்துருவாராம் 5 மணிக்கெல்லாம், 4 மணிக்கு எழுந்துருவாராம் இல்லையா. அதை செய்யறதுக்கு முதல்ல பழகணும். எடுத்தோடனே சத்தியநாராயண கத்தி எடுத்து கிளம்பக்கூடாது இல்லையா. வாயிலார் நாயனாரும் அக பூஜை பண்ண நினைக்கிறோம் இல்லையா, பூசலார் நாயனார் மாதிரி மனசில் வீடு கட்ட நினைக்கிறோம். அது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் ஆற்றறிய வல்வினைன்னு அதை தானே கலெக்டப்படியார் சொல்லுகிறது. அதை ஆற்றறிய வல்வினைக்கு முதல்ல கலப்பிடக்கூடாது, முதல்ல செய்யக்கூடியதாகி அந்த மெல்வினையை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் கோரல் முக்தினா எல்லாரும் இப்படி கொள்ளுகிறார்களே, எல்லாரும் அடிக்கிறார்களே, என்னென்ன அவர்களுக்கு நரக தண்டனை கிடைக்காம பண்ணுகிறார்கள். நரகத்தில் இந்த சிவாபராதம் பண்ணதுனால நரகத்தில் பலகாலம் உழல வேண்டும், அது இங்கேயே தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதுனால் அது இங்கேயே திருந்து விடும், பல பிறவி எடுத்து அவங்க அனுபவிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டேசனார் தன்னுடைய தந்தையை கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் முக்திக்கும் போயிடுறாருன்னு பார்க்குறோம். சண்டேசனார் அந்த குடும்பத்தோடய முக்திக்கு போகிறார். அதனால் அந்த மரக்கருணைக்கு ஆட்பட்டதுனால அவர் அந்த பாவமெல்லாம் இங்கேயே தீர்ந்து உடனே அவர் முக்திக்கு போகிறார். சிவபூஜைக்கு இடையூறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதனால் சிவபூஜை ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம போய் நம்முடைய பிரதாபங்களை காட்டக்கூடாது, அங்கே பேசி கொண்டிருக்கக்கூடாது, நம்ம ஒரு நாம இதுதான் செய்வோம் அதுதான் செய்வோம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. சிவபூஜையை தரிசிக்க வேண்டும். தரு தன்மையது ஆதல் சண்டீசர் தாம் தைகை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம்னர். தக்கோர்னா வேதாகமங்கள்ல சொல்லப்பட்டது, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சிவாபராதம் செய்யக்கூடாது. சிவருமான நிந்தித்து வேறு காரியங்களை ஈடுபட்டு அது என்னது, அது தீய காரியமாக முடிந்துவிடும் என்பது இங்கே செய்யும் என்றனர் பிள்ளையார் தாம்னர். அடுத்த பாட்டு வேத முதல்வன் என்று சொல்லக்கூடிய பாட்டு. இது தேவாரத்தில் இந்த பாடல் 8வது பாடல் அமைந்திருக்கிறது. வேத முதல்வன் முதலா விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவரேத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லேயே என்று அந்த பாட்டு என்ன கருத்து சொல்லுகிறதுன்னார். வேத முதல்வன், வேத முதல்வன் என்பவர் சிவருமான் இல்லையா. முதலா விளங்கி, யாரு வேதத்திற்கு முதல்வனாக ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனைய பாடையவர் எம்பாவாயினார். ஊழி காலத்தில் யார் இருக்கிறாரோ அவர் தான் முதல்வன். வேதத்தில் யார் தலைவனாக சொல்லப்பட்டார், சிவபெருமான். ருத்ரன் தான் உலகத்தில் தலைவன், உலகத்திற்கு கர்த்தா. ருத்ரனால விஷ்ணுவும் திருமாலும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது.
வேத முதல்வன் முதலா விளங்கி வையம் ஏதப்படாமை. ஏதப்படாமைனா துக்கப்படாமை. சிவருமான் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் துக்கப்படாமல் இருப்பதற்காக, புரிந்து கொண்டு உலகத்தவர் வழிபாடு செய்வதற்காக ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தா சிவருமான் என்பதை உணர்த்துவதற்காக சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. சூதன் ஒளிமாலைன்னர். சூதன் என்பவர் சூத புராணிகர்னு அவருக்கு பேர். சூத முனிவர். அவருக்கு இன்னொரு பேர் சவுதின்னு பேர். சவுதி. அந்த சூத முனிவர் யாருக்கிட்ட கேட்குறாருன்னா வியாசர்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறாரு. வியாசர்கிட்ட புராணங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறார். இவருக்கு எங்கே போனாலும் இவர் போனார்னா கதை சொல்கிறது தான் வேலை. அவர் சூதருக்கு கதை சொல்கிறது தான் வேலை. வியாசர்கிட்ட தான் இவர் எல்லாம் கற்றுக்கிட்டார். வியாசர் யார்கிட்ட கற்றுக்கிட்டார்? சனத்குமாரர்கிட்ட கற்றுக்கிட்டார். சனத்குமாரர் நந்தேவரமான்ட்ட கற்றுக்கிட்டார். நந்தேவரமான் சிவருமான்ட்ட கற்றுக்கிட்டார். அதனால் 18 புராணங்களையும் நமக்கு சொன்னது யார்? அண்ணல் நந்தியம் பெருமானுக்கு உன்னிரை அன்பினில் சொல்ல அப்படின்னு திருவிளையாடல் புராண பாட்டு. புராண விஷயத்தில் அடைவு உங்களுக்கு இதில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன், இந்த பாட்டில் எழுதி கொஸ்டின் எடுத்திருக்கேன். திருவிளையாடல் புராண அடைவுன்னு எழுதியிருக்கேன். உன்னிரை அன்பினில் ஆய்ந்து வியாதனுக்கு உரைக்கனர். வியாசர் என்பது ஒரு பதவின்னு கூட சொல்லுகிறார்கள் சிலர். வியாசர் என்பவர் நமக்கு இப்போ பராசரருடைய மகனாக பிறந்தவர். பராசருடைய பையன் அவர். சக்தி என்பவருடைய தந்தை. இப்படி அவருக்கு சுலோகமே சொல்லுவாங்க. வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசிஷ்டருடைய பேரன், பராசருடைய பையன், சுகருடைய அப்பா அப்படின்லாம் சொல்லுவார்கள். அவருக்கு விஷயமே சொல்லுவாங்க. தபோநிதினு சொல்லுவாங்க. அந்த வியாசர் சனத்குமார முனிவர்கிட்ட புராணங்களை கற்றுக்கொள்கிறார். அந்த புராணங்களை எல்லாம் சூதர் என்கின்றவர்கிட்ட சொல்லுகிறார். சூத முனிவர் நைமிசாரண்யம் என்கின்ற வனம், நிமிஷம்னு ஒரு புல். அந்த நிமிஷம் உலகத்திலேயே உன்னை வணங்குவதற்கு ஒரு பெரிய சேத்திரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க திருமால்கிட்ட. திருமால் நிமிஷங்கிற ஒரு புல்லை எடுத்து ஒரு சக்கரம் போல பண்ணி அதை உருட்டி விடுறாரு. சக்கரம் போய் எங்கே தங்குகிறதோ அதை தான் நைமிச ஆரண்யம். நிமிஷ ஆரண்யம் தான் நைமிச ஆரண்யம். இது குஜராத்தில் இருக்குது. நிமிஷ ஆரண்யம்னு பேர். அந்த நைமிச ஆரண்யங்கிற காடாகவே திருமால் இருப்பதாக அங்கே விஷயம். அந்த வைணவர்களுக்குரிய 108 திவ்ய தேசங்களில் அதுவும் ஒன்று, நைமிச ஆரண்யமும் ஒன்று. அந்த நைமிச ஆரண்யங்கிற கஷேத்திரத்தில் புராணங்களை கேட்கக்கூடிய முனிவர்களுக்கு சூதர் என்பவர் உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். உலக விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் அந்த புராணங்கள் சொன்னது யார்? சூதர். இப்படி புராணங்கள் வியாசர்கிட்ட அவர் கேட்ட புராணங்களை எல்லாம் 18ஆக வகுத்து எடுத்து கொடுக்குறார். 18 புராணங்கள். அதுதான் இங்கே சொல்லுகிறார். சூதன் ஒளிமாலை. இப்போ இந்த புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள், இந்த நம்மளுடைய வைஷ்ணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தம புராணம், தாமத புராணம், அது சாத்விக புராணம், தாமச புராணம்லாம் சொல்லுவாங்க. திருமாலுடைய உயர்வை சொல்வதெல்லாம் அவங்களுக்கு சாத்விக புராணம். சிவபெருமானை பற்றி எங்கேயாவது பேசியிருந்தேன்னா அதெல்லாம் தாமச புராணம் ஆகிடும். இப்படி தான் அவங்க வரிகள் எடுத்துருக்காங்க. ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? 18 புராணங்களும் வசதி தான் என்று சொல்லுகின்றோம். இந்த 18 புராணங்களும் எதற்காக எழுந்தது? சிவபெருமானுடைய பெருமையையே பேசுவதற்காக எழுந்தது 18 புராணம். ஆனால் சில இடங்களில் சிவபெருமானுக்கு தாழ்வு இருப்பது போல காட்டப்படும். சில இடங்களில் திருமாலுக்கு உயர்வு இருப்பது போல காட்டப்படும். சில இடங்களில் பிரம்மாவுக்கு உயர்வு இருப்பது போல காட்டப்படும். அதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமான அந்த கந்தபுராணத்தில் ஒரு அற்புதமான விஷயம் வரும். கந்தபுராணம் மூலத்தில் எழுதி வச்சுருந்தா கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கம்மா, வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சரி, ஆன் பண்ணுங்க. கந்தபுராணத்தில் பாயிர பகுதியில் அற்புதமாக இந்த விஷயத்தை பற்றி புராணங்களை நாம் எப்படி அணுக வேண்டும், புராணங்களை சைவர்கள் எப்படி 18 புராணங்களையும் நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை கந்த புராணத்தில் பாயிர பகுதியில் அற்புதமாக சொல்வார் நம்முடைய
கச்சிப சிவாச்சாரியார். அது 39வது பாடல். கந்த புராணத்தில் தொடர்ச்சியில் வரும்பொழுது 39வது பாடல் சொல்கிறார். சொல்லிய புராணமாம் தொகையுள் ஈசனை அல்லவர் காதைகள் அணையர் செய்கையுள் நல்லன விரித்திடும் நவைகள் மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறுமே அப்படின்னார். இந்த புராண தொகை 18க்குள்ளேயும் சிவருமான பற்றி தான் பேச வந்துச்சு. அப்போ அதில் சில இடங்களில் திருமாலுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் பிரம்மாவுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் இந்திரனுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்குறோம் இல்லையா, வாயு புராணம்னு இருக்குது, வாயுவுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல விதமான காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வதற்கு காரணம் சொல்கிறார். சொல்லிய புராணமாம் தொகையுள் ஈசனை அல்லவர் காதைகள், சிவருமான் அல்லாதவர்களுடைய கதையெல்லாம் செய்கையுள் நல்லன விரித்திடும், அந்த தேவர்கள் செய்த காரியங்களை நல்லதெல்லாம் விரித்திடும் இல்லையா, நவைகள் மாற்றிடும், அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுமா. இந்த புராணங்களுடைய லட்சணம் அப்படி இருக்குன்னு சொல்கிறார். சிவருமானுடைய தன்மையை தான் உயர்வாக உண்மையாக காட்டப்படுகிறது. ஏனைய தேவர்களுடைய விஷயங்கள்லாம் நல்லது விரிக்கும், நவைகள் மாற்றும்னர், குற்றத்தை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு இல்லாத போல சொல்லும். அதனால நல்லன விரித்திடும் நவைகள் மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறிடும், அவர்களுக்கு இல்லாத விஷயங்களெல்லாம் புராணம் என்ன பண்ணும், முகமனால எடுத்து கூறுமா. அந்த தேவர்களுக்கு திருமால் இதை செஞ்சார், அவர் செஞ்சது போல எடுத்து காமிச்சார். இந்திரன் இதை செஞ்சிருக்க மாட்டான், அதை செஞ்சது போல எடுத்து காமிக்கும். எனக்கு முடியல இது புராணங்களுடைய லட்சணம் எடுத்து காட்டுகிறார். அடுத்த பாடல் சொல்கிறார். பிறையணி சடைமூடி பிராந்தன் கதைகள் இறையுமோர் மறுவிலனர். அந்த 18 புராணங்களில் சிவருமான பற்றி வரக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் என்னவா, கொஞ்சம் கூட குற்றமில்லாதது, யாவும் மேன்மையே அப்படின்னார். மறைபல சான்றுள்ள, இதுக்கு என்ன சான்று, மறைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வாய்மையே அவை அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. அதனால அறிஞர்கள் என்ன பண்ணணும், 18 புராணங்கள் உள்ள விஷயங்களையும் நாடி தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அடுத்தது, புவியினர் ஏனையர் புராணம் தேரினும் சிவகதை உணர்கிலர் எண்ணில் தீருமோ அவர் மயல் அரசனை அடைந்திடார் எனில் எவரெவர்க்கு அமுதம் இனிதும் போலுமால் என்று சொல்கிறார். உலகத்தில் அரசனை அடைந்தால்தான் அவனுக்கு நலம் கிடைக்கும். அரசன் அல்லாதவனை யாராவது அடைந்தால் நலம் கிடைக்குமா? ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களையே அடைந்தால்தான் அதிகாரம் கிடைக்கும், நல்லது கிடைக்கும். அதிகாரத்தில் இல்லாதவங்களை அடைந்து என்ன கிடைக்க போகுது, கிடைக்கிறது. அதுபோல் உலகத்தில் சிவருமான 18 புராணங்களையும் படித்து சில ஏனைய தேவர்களை எல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லை, சிவருமானை கும்பிடக்கூடிய அறிவு நமக்கு கிடைத்தால்தான் இந்த 18 புராணங்களை படித்ததற்குரிய அறிவு நமக்கு கிடைத்தது என்பதை இந்த பாடலில் நமக்கு அந்த சொல்லுகிறார். இந்த கச்சியபசிவாதி கந்த புராண விஷயம். அதனால் என்ன தெரிகிறது, 18 புராணம் ஏன் சொல்லுகின்றேன்னா, புராணங்கள் எல்லாம் கதை, அதை வந்து நம்ம பின்பற்ற வேண்டியதில்லை, புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய பேர் சைவர்களை நிராகரிக்கிறது நம்ம பார்க்கும். அதனால் 18 புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயமும் பெருமானுடைய ஏற்றத்திற்காக தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிற சொல்லுகிறார். அதனால தான் 18 புராணங்களை நாம் படிக்க வேண்டும் என்று நமக்கு சேர்க்கிற ஞானசம்பந்தரே சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவைன்னு சொன்னார். ஒளிமாலை இது என்னத்துக்கு விளக்கம், இப்போ என்ன விளக்கம், இதில் என்ன நமக்கு தெரிகிறதுன்னா, இதுக்கான விளக்கத்தை நமக்கு அடுத்த இந்த 840வது பாட்டில் சேக்கராசன் சொல்கிறார். வேத முதல்வன் எனும் மெய்த்திருப்பாட்டினில். இப்போ 2 புத்தகம் நீங்கள் வச்சுக்கணும். ஞானசம்பந்தருடைய பதியத்தையும் நீங்கள் கையில் வைத்துக்க வேண்டியது, பெரிய புராணமும் கையில் வைத்துக்க வேண்டியது. இது நம்ம பல வகுப்புல பல தடவை செகண்டரிக்கு சொல்லியாச்சு இல்லையா? அதனால் வேத முதல்வன் எனும் மெய்த்திருப்பாட்டினில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிடையத்த. உலகத்தில் உள்ளவர்கள்லாம் தன்னுடைய இடர், உலகத்தில் உள்ளவர்கள் கூட இடர் என்ன, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடர் என்ன, ஆணவமலம். ஆணவமலம் நீங்கிக் கொள்வதற்காக புராணங்களை பிடிக்க வேண்டும். அதனால தான் சிவகதையிலே ஈடுபட வேண்டும். சிவபெருமானுடைய கதைகளை எங்கே சொன்னாலும் கேட்கணும், என்று கேட்க வேண்டும் என்ன பார்க்குறோம். கேட்டு அதை ஏற்றணும், பெருமானுடைய கதையை கேட்டு அவரை புகழ வேண்டும். ஏத்த ஆடும் பாதம் முதலாம் 11 புராணங்கள், ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. ஆடும் பாதம் முதலாம் 11 புராணங்கள்னர். 18 புராணங்கள்லையும் முதல் என்னவா இருக்கு, ஆடுகின்ற பாதம் தான் இருக்குன்னார் இல்லையா? ஆடுகின்ற பாதம்னா எடுத்த பாதம். அதனால தான் தில்லையுள் ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே நடப்பதான். சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில், வீடை எடுத்தது நான்முகன் ஆரணன், தேடை எடுத்தது தில்லையுள்
நட்டம் ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கண்டது என்று கோபாலகிருஷ்ண பாரதி அழகா பாடினார். காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியால் தெய்வமே, தூக்கி தூக்கின்னு போட அந்த பாட்டு ஃபுல்லா கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய கீர்த்தனை. ஆமாம், அவர் பாடியிருக்காரு. இவர் நிறைய கீர்த்தனை நடராஜா மேலேயும் பாடியிருக்காரு. காலை தூக்கி என்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியால் தெய்வமே ஆடும் பாடல் ரொம்ப அழகா. வேலை தூக்கி ஆடும் பிள்ளையை பெற்ற தெய்வமே என்ன, வேலை தூக்கி வேலை தூக்கி வச்சிருக்காரு. அதனால அந்த பாதத்தை தூக்கி ஆடக்கூடிய சுவாமி. எடுத்த பாதம் மடித்தாடும் அடிமைக்கு நன்றியே இவ்வாழும் நாளில் அப்படின்னார். மடித்து எடுத்து காட்டக்கூடிய கால் அந்த பாதத்தை உடைய பெருமானார் என்று சொல்கிறார். உபகாரம், இவர்களுக்காக உபகாரம். அதெல்லாம் தரிசிக்க முக்தி தரும் தண்ணீர் இல்லாத அருட்பெரும் தலம்னார். சிதம்பரத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், நிறைய பேர் எல்லா சாமி எல்லா தலத்திலும் இருக்கக்கூடிய சாமி எல்லாம் ஒரே சாமி தான். நடராஜா ஒன்று தான், தியாகராஜா ஒன்று தான், எல்லா சாமியும் ஒன்று தான். ஆனால் என்னவோ மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரவர் கும்பிடக்கூடிய ஒரு தலம் மட்டும்தான் என்னவோ வசதி என்று பேசி ஏனைய தலத்தையும் அந்த தலத்துடைய சம்பிரதாயங்களையும் நிந்திக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அபச்சாரம். அது ரொம்ப மனதுகளை வருத்தப்படுவது என்னென்னா, இந்த திருவாரூர் சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியது. திருவாரூர் சாமியை கும்பிடுறவங்க அத்தனை பேரும் பாருங்க சிதம்பரத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இது நிறைய நம்ம அனுபவத்தில் கேட்ட ஒரு விஷயங்கள். இவர் தான் அவர் தான் ராஜா, உலகத்தே இவர் தான் ராஜா, அவர் என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா? அவர் தான் சாமி, இவர் தான் சாமி, இங்கே இருக்கிறவர் தான் அங்கே இருக்கார், அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கார். இது என்ன இந்த பேசிக் இந்த விஷயம் கூட புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன சமயத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். கேட்டால் இதுதான் 12 திருமுறைகள்லையும் பாடல் பெற்றது, அது கிடையாது. இதெல்லாம் ஒரு பேச்சு என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறாரு. நான் திருவாரூர் அடியார்களை பார்த்து பேசினாங்கன்னா இவர் தான் சாமி, இவர் தான் உலகத்துக்கே தலைவர், வேறு யாரும் கிடையாது, இவர் சாமியே கிடையாது, மற்றெல்லாம் சாமியே இல்லை, அங்கெல்லாம் திருவிழாவே கிடையாது. எதுக்கு? அது தப்பு, கிடையவே கிடையாது. அப்படி முடிய விஷயமே கிடையாது. ஒரே விஷயம், திருவாரூர் சாமியை கும்பிடுறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரே குவாலிட்டி அது இருக்கான்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் சிதம்பரத்தை விட திருவாரூர் வசதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிதம்பரத்துக்கு நீங்கள் உள்ள நுழையிறது எந்த குவாலிட்டியும் தேவையில்லை. ஆனால் திருவாரூருக்குள்ள நுழையணும்னா அடியார வழிபாடு செய்யணும். அந்த குவாலிட்டி இருந்தால் தான் உள்ளேயே நுழையிறதுக்கு அனுமதி. நீங்கள் நடராஜாவை கும்பிடுறவங்கள போய் இகழ்ந்து விட்டு நீங்கள் எப்படி திருவாரூர் சாமியை கும்பிடுவீங்க? நடராஜாவை கும்பிடுறவங்க அடியார்கள் தானே, சிவனடியார்கள் தானே, அவங்கள போய் மனம் நோகும்படியாக பேசிட்டா நீங்கள் போய் திருவாரூர் சாமி கும்பிட்டு நிற்கிறது என்ன தகுதி இருக்குது? அவர் உள்ளே போய் அவன் நிற்க முடியும். ஏன்னா உள்ளே போகும்பொழுது உண்டாம் தொண்டருக்கு தொண்டரும் புண்ணியமும் உண்டு கொள்ளலாம் அப்படின்னு அடியாருக்கு அடியாராக ஆகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுகிறார்களே. உங்களுடைய வழிபாடு தான் வசதி. நான் வழிபாடே செய்யவில்லைன்னால ஒரு அடியார்ட்ட ஒருத்தன் சொல்லணும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னோட வழிபாடே இல்லை, நீங்கள் செய்கிறது தான் வழிபாடு நல்லா சொல்லணும். அதை சொல்லாமல் நீ கும்பிட்ற சாமியே உங்கள் சாமியே கிடையாது, நான் கும்பிட்ற சாமி தான் சாமி அப்படின்னு உலகத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அதனால் எடுத்து கொடுத்துருக்காருன்னு பாருங்க. நேற்று கூட ஒருத்தவங்கள பேசிகிட்டு இருந்தேன். அது அவங்க மாதிரி அபத்தமாக பேசி கொள்கிறார்கள். இவர் தான் ராஜா, அவர் ராஜா இல்லை, இவர் தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு, அவர் நான் ஆடுறதெல்லாம் சாமியா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன? இது ரொம்ப அபத்தமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு இருக்குது. என்ன இவங்கள்ட்ட எப்படி இவங்க சாமியை கும்பிட்றாங்க? ஒரு தத்துவமே புரிந்து கொள்ளவில்லை. சாமியோடைய ஆடல் தத்துவம் தான் சைவ சித்தாந்தமே. உலகமே அதை தான் போட்டுக்கிறது. உண்மை விளக்கத்தில் நடராஜாவுடைய விஷயத்தை தான் எடுத்து போட்டுக்கின்றோம். இவங்க எல்லாம் அதுக்கு இன்னொரு சொல்லுவாங்க, திருவிழார் அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்னோ பின்னோன்னு அப்பர் சாமி கேட்டிருக்காரு, அதனால திருவாரூர் முன்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அதை நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்னோன்னா அங்கே மையப்படுத்தி காட்டுவது அம்பலத்தில் ஆடுறது தான். அப்போ இந்த ஆடுனியே அதுக்கு முன்னாடியே பின்னாடியே ஆனால் அங்கே ஆடுறத முன்னாடி நிற்கிறது முதல்ல சொல்கிறாரு. அதை புரிந்து கொள்ள இவர்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் ஐயஞ்சின் அப்புறத்தானும் அப்படின்னு அதுக்கு ஒரு தத்துவ வழக்கம் சொல்லுவார்கள். இதெல்லாம் தேவையில்லை மக்களிடத்தே, இந்த குழப்பங்களே தேவையில்லை. நீங்கள் ஒரு நம்ம ஊரில் ஒரு திருமணிநாதர்னு எங்கள் ஊரில் மேமாத்தூரில் ஒரு சாமி இருக்கார். அவரும் நடராஜாவும் வேற கிடையாது. முதல்ல அவரும் தியாகராஜாவும் வேறையா? இது கிடையவே கிடையாது. எல்லா சாமியும் சாமி தான், எல்லா மூர்த்தியும் மூர்த்தி தான், எல்லாத்துலேயும் சாமி தான் இருக்கார். இதை புரிந்து கொள்ளாமல் அதுக்கு என்ன அர்த்தம்? குறுகிய மனப்பான்மை. எங்கள் ஊர் தான் சிறந்தது, இந்த பட்டு இருந்தால் சாமிகிட்ட போக முடியாது. நீங்கள் கோயில் கட்டுறேன்னு நினைத்த கோட்புலி நாயனர் நம்முடைய கோச்சங்க தோழ நாயனாரையே சாமி பிறவிக்கு எடுத்துட்டாரு. நம்ம சாமிக்கிட்டே பேதம் பார்க்குறோம், சாமியோட சம்பிரதாயத்தில் பேதம் பார்க்குறோம், திருமேனியில் பேதம் பார்க்குறோன்னா அது எங்கே கொண்டு போய் விட நம்மளன்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லா சாமியும் சாமி தான்.
அண்ணாமலையார் தான் சாமி, மற்றெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்கிறது இல்லையா? அப்படி கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் சாமி இருக்கார், எல்லாத்துலேயும் சாமி தான் இருக்கார். இங்கே யார் ஆடுறாரோ அவர் தான் உட்காந்துருக்காரு, இங்கே யார் உட்காந்துருக்காரு அவர் தான் ஜோதியாக தெரியுறாரு, இங்கே யார் ஜோதியாக இருக்கா அவர் தான் தண்ணியாக வராது. எல்லாமே உள்ளுக்குற சாமி தான். ஆமாம், அப்படி இருக்கு. அது ரொம்ப கேட்கும்போது வேதனையாக இருக்குது. இதுமாரி வேதனையாக இருக்குன்னா இதனால சாமிக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரவோ கிடையாது. மனது அடியார்களை கொடுத்த குழப்பம் ஏற்படுகிறது. அது இப்போ இன்னொருத்தவங்களுடைய வழிபாட்டை நம்ம நிந்திக்க கூடாது. முதல்ல அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. ஒருத்தங்க வழிபாடு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நம்ம நிந்திக்கவே கூடாது. நம்ம சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன். விஜயன் பார்த்திபன், அது பேர் என்ன, அர்ஜுனன், சாமியை வழிபாடு செய்வதற்காக என்னையே வெல்ல முடியும், என்னை வெல்லுகின்றான் ஒரு வேடன். இந்த வேடன் யாராக இருக்கும்னு தெரிந்து கொள்வதற்காக மண்ணை குமிச்சு அந்த இடத்துல சாமி ஆவாகனம் பண்ணி பூ பறிச்சு வச்சான். அந்த பூ சாமியுடைய சிரத்தில், அது வேடனுடைய சிரத்தில் தெரிகிறதுன்னு பாரதம் காட்டுகிறது. அப்போ அந்த அளவுக்கு சாமியை நம்ம ஒரு மூர்த்தி, சின்ன மூர்த்தியை நீங்கள் வச்சா கூட சாமி அதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு பார்ப்போம். இப்படி பரமாச்சாரியர்கள் வழிபட்ட மூர்த்தியை போய் நம்ம இல்லை, அந்த மூர்த்தியை நான் கும்பிட மாட்டேன், அது எனக்கு சம்பிரதாயத்துக்கு ஒத்துக்காது, இந்த சாமி தான் நான் கும்பிடுவேன், அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன், இந்த ஊருக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் என்ன வகையான மக்களிடத்து இதெல்லாம் புகுந்து விட்ட தேவையில்லாத விஷயங்கள். அதனால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். பல பேர் இன்னைக்கு தவறாக வழிபடுத்தப்படுகிறார்கள். அதுதான் அதுக்கான காரணம். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அதே தான். அதனால வேத முதல்வனும் மெய்த்திருப்பாட்டினில் நேரு ஆதி உலகோர் இட நீங்க ஏத்த ஆடும் பாதம் முதலா 14 புராணங்கள். ஆடும் பாதம் தான் அங்கே முதலாக இருக்கு. இந்த ஆடும் பாதம்னா நடராஜா மட்டும்தானா? அது தியாகராஜா இல்லையா? அது தேவராஜா இல்லையா? அப்படி அந்த இடத்துல சிவபெருமான் தான் அர்த்தம். அந்த இடத்துல சிவபெருமானே முன்னிறுத்தி கொண்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆடும் பாதம் சொல்லிட்டு அதனால அது நடராஜா தான் அப்படின்னு அர்த்தமா? நடராஜாவா தான் 18 புராணம் புகழ்கிறன்னு அர்த்தமா? அப்படி கிடையவே கிடையாது. அது புரிந்து கொள்ள மாட்டாங்க யாருமே. அதனால் ஆடும் பாதம் முதலா 14 புராணங்கள் என்றே போது. 14 புராணங்கள்னு சொல்லப்பட்டது என்ன? சிவபெருமானுடைய பெருமை என்று சொல்லி உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தாருன்னு ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அப்போ சரி, அப்போ 18 புராணங்களே அவர் படிச்சிருக்காரா சார்னா? அவர் படிக்கல, ஆனால் உணர்ந்தார். ஞானசம்பந்தருக்கு 18 புராணங்களும் தெரியும், ஆனால் 18 புராணங்களை உட்காந்து படித்தார் அவரு? படிக்கல. அவர் ஞானத்தை அமுது செய்த பொழுதே அவருக்கு எல்லாமே தெரிந்து விட்டது. ஊமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அடுத்த பாட்டு இதே மாதிரி கருத்துடைய பாட்டு தான், ரொம்ப அற்புதமான பாட்டு. பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்ட ஆடி பேராழியானது இடர்கண்டு அருள் செய்தல் பேணி நீராழி விட்டு ஏறி நெஞ்சு இடம் கொண்டவர்க்கு போராழி இந்த புகழும் புகழுற்றதன்றே என்று சொல்கிறார். பாராழி வட்டம்னா உலகம்னு அர்த்தம். உலகம், ஆழி வட்டம்னா, ஆழினா கடல், கடலாலே சூழப்பட்டதாகி இந்த உலகம், வட்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகம். பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்டாடி, பகையினா அசுரர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஆடி பேராழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பேணி, அவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று திருமால் நினைக்கிறார். அசுரர்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள் உயிர்களை, அவர்களை சங்காரம் செய்ய வேண்டும் என்று திருமால் நினைத்து என்ன பண்றார்? நீராழி விட்டு ஏறி நீரில் படுத்திருக்கார். அதனால அவருக்கு நாராயணன்னு பேர். திருமாலுக்கு நாரம் அப்படின்னா தண்ணீர், அதனால தான் தண்ணீரில் இருக்கக்கூடிய பறவைக்கு நாரைன்னு பேர். நாராயணன், அதனால தான் அவருக்கு பேர். அந்த நாராயணமூர்த்தி தண்ணீர்லேருந்து எழும்புகிறார். நீராழி விட்டு ஏறி நெஞ்சு இடம் கொண்டவர்க்கு பூசிக்கிறார். அவர்களெல்லாம் சகாரம் பண்ணுவதற்கு பெரிய ஆயுதம் தேவைப்படுகிறது இந்த திருமாலுக்கு. அந்த ஆயுதம் யாருக்கிட்ட இருக்குன்னா சாமிகிட்ட தான் வாங்க வேண்டும். சாமிகிட்ட ஒரு சக்கராயுதம் இருக்குது. சக்கராயுதத்தை சலந்தரனை வதம் பண்ணுவதற்காக சாமி உண்டு பண்ணுகிறார். சலந்தரன் என்கின்றவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கிறான்னா, தன்னை எதிர்த்து யார் போர் புரிகிறார்களோ அவருடைய பலம் முழுக்க இவனுக்கு வந்துடணும்னு வர வேண்டாம். அதனால யாருமே அவனை ஏற்று சண்டைப்பட முடியாத சூழ்நிலை. அதனால ஆமாம், அப்போ வாலி பாதி தான் வேணும்னு கேட்டான், இவன் முழுசாக வேணும்னு கேட்டான். எல்லாத்தையும் யாரும் ஏற்றடிக்க முடியாது. அப்போது எல்லா உலகத்தையும் ஜெயித்தான். சிவபெருமானுடைய கைலாயம் மட்டும் மிச்சம் இருந்தது. கைலாசத்தை போய் வெற்றி கொள்ளணும்னு போனார். அப்போ சாமி ஒரு முதிய அந்தனர் வடிவத்தில் கைலாயத்தினுடைய வாசத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். எங்கப்பா போகிறேன்னு கேட்டார். சிவபெருமானை வெற்றி கொள்ள போகிறேன்னார். அவ்வளோ பலம் உனக்கு இருக்கா? இருக்குன்னா. சோதித்து அறிதலாமான்னா? தெரிந்து கொள்ளலான்னா. எப்படி செய்ய போகிறோம்னா, கீழே ஒரு சக்கரம் வரையிலும் சக்கரத்தை தூக்கு அப்படின்னார். என்னுடைய கால் விரலாலே ஒரு சக்கரத்தை மணாலில் வரைஞ்சார் சாமி. அதை பேர்த்து எடுத்த மாத்திரத்தில் சுழல தொடங்குகிறது.
சுழல தொடங்கி அதை தலைக்கு மேலே தூக்குறோடனே வயிற்று தாங்கமெல்லாம் விட்டான். அப்படியே 2 கூறாக பிளந்தது. அந்த சக்கரத்தை கையில் தாங்கி கொண்டார் சாமி. அந்த சக்கரத்துக்கு பேர் தான் சுதர்சனம்னு பேர். சுதர்சனம். அந்த சக்கரம் தனக்கு வேண்டும் என்று சாமி திருமால் கேட்டார். அதற்கு தான் பூசை பண்ணுறார், சிவபூசை பண்ணுறார். இந்த சிவபூஜை பண்ணும் பொழுது 1000 தாமரை பூக்களால் தினமும் அர்ச்சனை பண்ணுகிறார் சாமியை. பங்காயம் ஒரு பூக்குறையன்னார் சுந்தரமூர்த்தி சாமி. அதை சாமியுடைய கருணையினாலே அந்த 1000 பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்க பாவாய தேவாய நம சர்வாய தேவாய நம்ம அப்படி பூஜை பண்ணிக்கிட்டே வரார். 1000 நாமாவளி, சகசரநாமம். ஒரு நாமம் ஒரு ரூபம் உள்ளாருக்கு 1000 பெயர் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமனார். சகசரநாமம் அர்ச்சனை பண்ணுகிறார். ஒரு பூக்கு கடைசி நாமாவளிக்கு பூ இல்லை. ஐயோ பூ இல்லையே சாமிக்கு போடுறதுக்கு இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், பூ இல்லைன்னா பூவை கிள்ளி சாத்துறோம் இல்லையா? ராஜா பூ வாங்கி அதை உதித்து சாத்து. சரி, அது கூட சில விதி இருக்குது. சில இடத்துல விதி இருக்குது. புஷ்ப விதியில் தாமரை பூவை 2 முறை 3 முறை 7 முறை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். செல்வத்தையும் பயன்படுத்தலாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு என்ன செல்வம் குறைவாக இருக்குது இன்னைக்கு? அதான் சொல்லுங்கள் முதல்ல. பொருள் பற்றாக்குறை ஒன்றும் இல்லையே, சாமிக்கு வாங்கலாமே. இல்லாத இடத்துல பயன்படுத்த வேண்டியது நெருக்கடி நிலையில். திருவாரூர் கோயில் என்ன செல்வம் இல்லையா? அணியாரூர் புகப்பெய்த அருநிதிய மதலில் தோற்றமிகு முக்கூட்டில் ஒரு கூறு வேண்டும்னு கேட்குறாரு. திருவாரூரில் அவ்வளோ செல்வம் இருந்ததுன்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. எப்போவும் தான் இருக்குது, தெரிஞ்சிடப்பட்டோம். அதனால் நாமளும் அந்த பூவை பிச்சு சாதோம் சாமிக்கு. ரோஜா பூ வாங்கி வில்வத்தை மூவிலை திருத்தலம் அப்படின்னாரு. திருத்தலத்தை கிள்ளி ஒரு தலமாக சாமி சாத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய வறுமை நிலை அப்படி இருக்காதுக்கா, ஒன்றும் பண்ண முடியாது. சாமி கொடுத்தாதான் நம்ம செய்ய முடியும். அதில் ஏன் அப்படி பண்ணுற கேட்டால், நீ ஏன் அப்படி பண்ணுற, காசு கொடுன்னு கேட்க வேண்டியது சாமிகிட்ட. அவர் கொடுத்தாலும் நம்ம செய்ய வேண்டியதா? அதனால் சாமிகிட்ட கேட்குறாரு, எந்த புகழூரை பாடுவின் புலவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவரை பாடினா நமக்கு பொருள் கிடைக்கும். உலகத்தில் பொருள் இல்லாமல் வாழ முடியுமா? பொருள் இல்லாமல் சிவபூஜையே பண்ண முடியாதுங்க. 50 ரூபா மினிமம் கேரண்டி, 50 ரூபா வேணும் இல்லையா? அன்றைக்கி கூட கணக்கு பார்த்துருந்தோம். அதுக்கு நைவேத்தியத்துக்கு பூவுக்கு 2த்துக்குமே தேவைப்படுது. அன்றைக்கி நம்ம ஆக வேண்டிய நெய், எண்ணெய், ஊதுவத்தி, சூடம் எல்லாத்தையும் காசு வேணும். காசு எல்லாம் எப்படி சிவபூஜை பண்ண முடியும்? அப்போது பொருள் நமக்கு யார் கொடுக்கணும்? சாமி தான் கொடுக்க வேண்டும். சாமி எப்படி கொடுப்பார்? உட்கார்ந்தா கொடுப்பாரா? சரியான முறையில் உழைத்தா கொடுப்பார். முயற்சி நம்மகிட்ட இருக்கணும். சாமி நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு பார்க்கணும். அதனால் தான் திருவும் வன்மையும் சீருடை அப்படின்னார். நீ தான் எனக்கு திருவும் வன்மையும் அப்படின்னு நினைத்து ஒருவரை மதியாத உராமைகள் செய்திருந்தேன்னார். சேர்ந்துருப்பட்டோம். அதனால் இங்கே சிவபூஜை பண்ணுகிறார். ஒரு பூ குறைஞ்சிட்டு உடனே என்ன பண்ணார்? தாமரை பூல்லையே, தாமரைக்கு எங்கே போகிறது? நம்மக்கிட்டே 2 தாமரை இருக்குது. நான் நினைத்தார். ஏன்னா இவருக்கே தாமரை கண்ணு தானே பேர் இவருக்கு, திருமாலுக்கு. அவ்வளோ பக்தி சாமி மேலே. அந்த தாமரை கண்ணை எடுத்தார், தன்னுடைய ஆயுதத்தெல்லாம் நோண்டி எடுத்து சாமியோட திருவடியில் அர்ப்பணித்தார். உடனே சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து பிரத்யட்சமானார். என்ன வேணும்னார்? சக்கரத்தை கொடுங்கன்னார். கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். அவ்வளோதான். சக்கரத்தை வாங்கினா தூக்கம் இல்லை. சக்கரத்தை வரால சக்கரத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் எடுக்க முடியல, பிரயோகம் பண்ண முடியல. அதற்குரிய வழி இல்லை. திரும்பி பூஜை பண்ணேன். திரும்பி 2வது தடவை பூஜை பண்ணுறார். அங்கே தான் இங்கே திருமால் பேர். அது திருவேழிமலையில், இது திருமார் பேர். திருவேழிமலையில் சக்கரை வாங்கினது, திருமார் பேரில் பிரயோகம் பெற்றது. சக்கரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது என்கின்ற அந்த வல்லமையை பெற்றதுன்னு பார்க்குறோம். அப்படி 2மே சுவாமிகிட்ட வாங்குகிறார் சிவபூஜை செய்து. அது இல்லாமல் நித்தியமும் சுவாமியை பார்க்கடலில் அவர் நித்தியமும் சாமியை பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய நெஞ்சத்தில் வைத்து பூஜை பண்ணுகிறார். விடங்க மூர்த்தியை பூஜை பண்ணுகிறார். விடங்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய திருவாரூரில் விடங்கமூர்த்தி. அப்படி திருவாரூர் சாமி பூஜை பண்ணதுன்னு ஒன்று இங்கே இருக்க பிரகாரிய சோமாஸ்கந்தராய தியாகராஜர் அவரைத்தான் பூஜை பண்ணதான் நினைத்துக் கொள்கிறார்கள். அவர் கிடையாது. உள்ளுக்குள்ள அவர் மார்பில் எழுந்தரில் பூஜை பண்ணது சிவலிங்கம் தான். சிவபூசையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிவலிங்கம் மாதிரி 6 சிவலிங்கத்தை தான் 7 சிவலிங்கத்தை தான் சப்த விடங்க தலங்களாக வைத்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். அதனால் திருவாரூர் சாமி அப்படிங்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய புட்டிடங்கொண்டாருக்கு பிரதிநிதி. அவருக்கு உற்சவமூர்த்தி. அவர் பவனி நீதி விடங்கர்னு அவருக்கு பேர். பவனி வருவதற்காக உலா திருமேனி தான் அவர். அதை நம்ம பார்க்குறோம். அந்த ஆன்மார்த்த மூர்த்தியாக அங்கே பூசிக்கக்கூடிய அந்த விடங்க மூர்த்தங்கிறது சிவலிங்கம். அதை மார்பிளை எப்போதும் வைத்து கொண்டு பூஜை பண்ணுகிறார். மார்பில் மூச்சு விடும்போது மேலே ஏறி ஏறி இறங்குறதுனால தான் அதுக்கு அசபா தாண்டவம்னு பேர். மேலே ஏறி ஏறி அசைந்து கொண்டே இருப்பதனால இப்படி மேலே ஏறி ஏறி ஆடுவார். தியாகராஜா வரும்பொழுது சாமி இப்படி ஆடுவார். அதை பார்க்குறதுக்கு அதுக்கு விழுப்பறையர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க திருவாரூரில். அந்த விழுப்பறையர்கள் அப்படிங்கிறவங்க புள்ளத்தண்டோடு சேர்த்து ஒரு விதமான முடிச்சோட சாமியிடத்து பீடத்தை இணைப்பாங்க. அதனால் சாமியை தூக்குனாலே மேலேருந்து ஆட ஆரம்பிச்சுவார். அப்படி தான் குடவாயில் பாலசுப்ரமணியன் தன்னுடைய பூங்கோயில்கிற நூலை எழுதியிருக்கார். சாமியுடைய தண்டை தூக்குனாங்கனாலே ஒரு பீடத்தில் சாமி என்ன பண்ணுவாராம்? இப்படி ஆட ஆரம்பிச்சுவார்.
அந்த அளவுக்கு அந்த ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு. அந்த முடிச்சு எப்படி போடுவாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய நாயனாருக்கு கூட தெரியாது. அங்கே எல்லாரும் திரை போட்டு கொண்டு தான் போடுவாங்களா, அதை எப்படி சாமியை கட்டுறாங்க, பீடத்தோடு இணைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மருவி போய்விட்டது. இப்போ சும்மா சாமியை தூக்கி தூக்கி போட்டு தான் ஆட வைக்கிறாங்க. இப்படி பார்க்குறவங்கள இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்க அவங்களே. அப்படி இருக்குது. காலம் மாறி விட்டது, அவ்வளோதான். சூழ்நிலை நம்மகிட்ட தவம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியது தான். இதில் திருவாரூர் கோயிலோட சம்பிரதாயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருவாரூர் பூங்கோயில்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அது குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர் எழுதின புத்தகம், நல்ல இவ்வளோ பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தில் திருவாரூர் கோயில் சம்பிரதாயம் ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அற்புதமான நூல், படிப்பதற்கு உகந்த நூல். அதில் திருவிழா விசேஷம், அந்த கல்வெட்டுகள், எல்லா விஷயங்களுமே அதில் அழகாக தொகுத்து கொடுத்துருப்பார். அந்த புத்தகம் முடிஞ்சுன்னா படிங்க. அதில் சொல்கிறார் அந்த அசபா தாண்டவம் அதை ஆடிக்கொண்டே நம்முடைய தியாகராஜ சுவாமி வருகிறான்னு பார்க்குறோம். அதனால் அந்த சொல்லுகிறார் நெஞ்சு, அதான் நீராழி விட்டீர் நெஞ்சிடம் கொண்டவர்க்குன்னு சொல்கிறார். அந்த விஷயத்தை போராழி இந்த புகழுற்றதுன்னு, அந்த போராழின்னு சக்கரத்தை அவர் கொடுத்தார். அந்த சக்கரத்தை வைத்து கொண்டு தான் அவர் எல்லாவரையும் சம்ஹாரம் பண்ணுகிறார். திருமாலாக இருக்கும்போது கூட, ராமராக இருக்கும்போது கூட சக்கரத்தால் கொண்டாடுகிறார். விடவே சக்கரத்தால் நெறிந்து பின் அன்பு செய்து தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நன்னறி ஆகும் என்றேன்னு அப்பர் சாமி தேவார். அதனால் இந்த பாடலுக்குரிய விளக்கம் சேக்கரார் சாமி சொல்கிறார்கள். என்னென்ன பாருற்ற பாலாழி வட்ட திருப்பாட்டின் உண்மை காவர் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆழி பெற்று மே உற்ற சீருற்றது என்றனரு வேதவாயரு. பாவுற்ற பாராழி வட்டம், அது பாட்டுடைய தொடக்கம். திருப்பாட்டின் உண்மை, அந்த திருப்பாட்டுடைய பொருள் என்ன? காவர் தொழிலானோ, காவர் தொழிலான் எனும் கண்ணன். காவர் தொழிலான சிதம் இல்லையா, சிதம் செய்யக்கூடிய, உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்ற வேண்டிய வேலை அவருக்கு. அதனால தான் உலகத்தில் எல்லா உயிரிலையும் வாழ வைக்கணும்னா யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. துன்பத்தை வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குப்பா? திருமாலுக்கு இருக்கு. அதனால தான் அதை காவர் தொழிலான் எனும் கண்ணனோ காவல் பெற்றது. அந்த சிதம் காவல் என்கின்ற தொழிலை சொல்லுங்க சொல்றேன். உலகம் புரிஞ்சுச்சா? சரி. கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாகிய ஈசன் அருள் ஆழி பெற்று. அவன் காவல் தொழிலாளராக இருக்கிறது என்னது? முடிச்சு இந்த பாட்டு முடிக்கிறேன் அப்புறமா. மே உற்ற சீர் உற்றது என்ற நறு வேதவாயரு. பெருமான பூஜை பண்ணதுனால தான் அவர்களுக்கு என்ன கிடைச்சுதான்? அந்த சக்கரம் கிடைத்தது. சக்கரம் கிடைத்ததுனால அவர் காவல் தொழில் செய்கிறார் என்பது இந்த பாடலுடைய முடிவு என்று சொல்கிறார். அதோட நாம நிறைய செய்து கொள்வோம். ஒரு தேநீர் இடைவேளை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. டைம் இல்லை அதிகமாக. 3:45 வந்துடுங்க. டீ எங்கே வச்சுருக்கேன், குடிச்சிட்டு வந்துருங்க.